தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். 158 சங்கீதம் 1 வசனம். நான் அதுதான் சொன்னேன். 158 சங்கீதம் 1 வசனம் சொன்னேன். எப்பவுமே விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். சரிங்களா? 150 சங்கீதம் 1 வசனம். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். நாம் இந்த வசனத்தின் அடிப்படையிலே தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே போன வாரம் ஒரு குடும்பத்தை குறித்து நான் போன வாரம் அதுக்கான நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன். ஆகாய விரிவிலே அவருடைய வல்லமை விளங்குது. ஆகாய விரிவு என்றால் ஆகாய விரிவிலே இருக்கிற சூரியன், சந்திரன், அதனுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் எதை சுட்டி காண்பிக்கிறது? ஒரு குடும்பத்தை சுட்டி காண்பிக்கிறது. சூரியன் தகப்பனையும், சந்திரன் தாயையும், நட்சத்திரங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆவிக்குரிய ஓமானமாக சொல்லி அதுக்கான ரெஃபரன்ஸ் வசனம்லாம் உங்களுக்கு நான் போன வாரமே காட்டிட்டேன். இப்போது ஆகாய விரிவிலே அவருடைய வல்லமை விளங்குது. அதை பார்த்து துதியுங்கள். சிருஷ்டிப்புகளை பார்த்து துதிக்க சொல்லவில்லை. சிருஷ்டிப்பில் இருக்கிற தேவனுடைய வல்லமை விளங்குகிறது. அதை பார்த்து சிருஷ்டிகரை துதிக்கும்படி வேதம் சொல்லுகிறது. சிருஷ்டிகரை தான் துதிக்க வேண்டும். சிருஷ்டிகளை துதிக்கக்கூடாது. படைப்புகளை பார்த்து துதிக்கக்கூடாது. படைத்தவரை பார்த்து துதிக்க வேண்டும். இப்போ ஆகாய விரிவிலே அவருடைய வல்லமை விளங்கக்கூடிய காரியம் என்ன அப்படி என்று பார்த்தால், குடும்பங்களிலே அவருடைய வல்லமை விளங்குகிறது. அந்த வல்லமை விளங்குகிற குடும்பங்களை பார்த்து நாம் கர்த்தரை என்ன பண்ணணுமா? துதிக்க வேண்டும். முதல் குடும்பம் நம்ம எதை பார்த்தோம்? ஆதாம் ஏவாள் குடும்பம். முதல் குடும்பமே தேவனாலே நேரடியாய் உண்டாக்கப்பட்ட குடும்பம் ஆதாம் ஏவாள் குடும்பம். இன்றைக்கு இந்த செய்திக்கு இன்றைக்கு இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆதாரம் தேவன் நமக்கு உறுதிப்படுத்தின காரியம். நான் அதை என் மனதில் வைத்து கொடுக்கும்போது நம்ம இன்றைக்கி சபையிலே நம்முடைய பெரிய ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணும்போது சங்கீதம் 19 1 6 வசனங்களை வாசித்து காண்பித்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்? ஆவியானவர் இந்த வசனத்தின் அடிப்படையிலே நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஆவியானவர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் அடிப்படையிலே இந்த செய்தியை கொடுக்கும்படி உறுதிப்படுத்திட்டார் என்ற நிச்சயத்தோடு சந்தோஷத்தோடு மத்தியிலே நான் இருக்கிறேன். அதற்கு நாம் அந்த வசனத்தை வாசித்து கொள்ளலாம். 19 சங்கீதம் 1 முதல் 6 வசனங்களை ஆளுக்கு ஒரு வசனம் வாசிங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படவும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளின் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது.
அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளில் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இந்த வசனங்களை இன்றைக்கு சபையில வாசிக்கும் போது எனக்கு ஒரு உள்ளத்துக்குள்ள மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, நம்ம கூடவே இருந்து சொல்லி சொல்லி உணர்த்தி நம்மளுக்கு புரிய வச்சு நம்மளை உறுதிப்படுத்தி நம்மளை தைரியப்படுத்தி மனசில் எந்த ஒரு நெருடலும் இல்லாமல் எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் விடுதலையோடு நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நம்ம கூட இருந்து கிருபை செய்கிறார். அந்த இடத்துல இருந்தால் தானே உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. சரி, போன வாரம் இந்த முதல் குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கிற தேவனுடைய நாமம் அந்த வல்லமை விளங்கக்கூடிய காரியம் என்ன என்பதை நாம் ஒரு 3 காரியங்களை பார்த்தோம். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? முதல் காரியம், அந்த முதல் குடும்பத்தில் என்ன இருந்தது? தேவ சாயல் இருந்தது. ஆகாய விரிவிலே அவருடைய வல்லமை விளங்குகிற இதை பார்த்து நாம் துதிக்கணும் சொன்னா, தேவன் ஆகாய விரிவிலே வைத்திருக்கிற குடும்பமாக, ஆகாய விரிவிலே வச்சிருக்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்தில் இருக்கிற காரியம் மறைஞ்சிருக்குமா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா? எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க, மறைவிக்க வாய்ப்பே இல்லை. இப்போ தேவ சாயல் விளங்குகிற குடும்பம் எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கிறது. அப்படி பார்த்தால் ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. இப்போது நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும் என்று பார்த்தால், நம்முடைய குடும்பத்தில் தேவ சாயல் என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும். நம்மளை பார்த்தாலே என்ன தெரியணும்? தேவ சாயல் தெரியணும். அல்லேலூயா. இவ்விதமாய் மனுஷர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்போ மற்றவர்கள் முன்பதாக ஆண்டவரை காண்பிக்கக்கூடிய குடும்பங்களாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். எங்கே ஒரு மூலையில் இல்லை, வானத்தில் வைத்திருக்கிறார். யாவரும் அறியக்கூடிய ஒரு மிகப்பெரிய அடையாளமாக நம்மளை வைத்திருக்கிறார். இந்த தன்மை நம்மகிட்ட இருக்கா? இப்போ நம்ம கலைஞர் நகரில் இருக்கிற விசுவாசிங்கன்னு சொன்னாலே எல்லாராலும் பேசப்படுற இடத்துல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரா இல்லையா? மோசமாக பேசுகிற இடத்துல இருக்கிறோமா, இல்லை மகிமையாக பேசுகிற இடத்துல இருக்கிறோமா? நம்ம மகிமையாக பேசுகிற இடத்துல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. அது கெடுத்துக்கிறதும் அது தக்க வச்சுக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்கு. நம்ம கெடுத்துக்க மாட்டோம் நான் விசுவாசிக்கிறேன். இவ்வளோ பருதாமா ஆமின்னு சொன்னால் நாம் அதை கெடுத்துக்க மாட்டோம் நான் விசுவாசிக்கிறேன். எப்பவுமே அதில் கவனமாக இருக்கணும் நம்ம. அப்போது நம்முடைய குடும்பங்களில் எந்த சாயல் வெளிப்படணும்? நம்ம சாயல் வெளிப்படக்கூடாது, நம்முடைய முன்னோர்களுடைய சாயல் வெளிப்படக்கூடாது, நம்முடைய சுபாவத்தின் சாயல் வெளிப்படக்கூடாது, நம்முடைய சொந்த பந்தங்களுடைய சாயல் வெளிப்படக்கூடாது, நம்முடைய சமுதாய சாயல் வெளிப்படக்கூடாது. நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நம்ம குடும்பத்தில் தேவ சாயல் மாத்திரமே வெளிப்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். அவர் உண்டாக்குனதுடைய நோக்கமும் உண்டாக்குன தன்மையும் அதுதான். அது அவங்க இழந்துட்டாங்க. ஆனாலும் கிறிஸ்து சிலுவையிலே ஏறி என்ன பண்ணாருங்க, அதை திரும்ப அந்த மகிமையை கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இப்போ நம்மளுக்கெல்லாம் அந்த கொஞ்சம் சாயல் இருக்கா இல்லையா? கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? அந்த கொஞ்சத்தை என்ன பண்ணுங்க, அதிகமாக்கி கொள்ள வேண்டும். ஆதாம் குடும்பத்தில் அந்த சாயல் இருந்தது, நம்ம குடும்பத்தில் அந்த சாயல் கண்டிப்பாக இருக்க வேண்டும். 2வது குறிப்பு என்ன படித்தோம்? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தனிப்பட்ட தன்மைகள், விசேஷமான தன்மைகள் இருக்கு. பார்க்கறதுக்கு எல்லாமே நட்சத்திரமாக இருந்தால் கூட ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் ஒத்து போக முடியாது. அது இதுடைய தன்மைக்கு ஒப்பானதல்ல. இதுக்குன்னு தனித்தன்மை, அதுக்குன்னு தனித்தன்மை. இப்போ நம்ம இங்கே ஒரு 30 பேர் இருக்கிறோமா, எல்லாரும் கை ரேகை வச்சா யாராவது 2 பேருக்கு ரேகை மட்டும் ஒத்து போகுமா? எல்லாருடைய ரேகையும் தனியாக இருக்கும். உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களோ அத்தனை கோடி ஜனங்களுடைய ரேகையும் வச்சு பார்த்தா ஒருத்தர் கூட ஒரு ரேகையோட ஒத்துப்பான். இதுதான் ஆண்டுடைய அற்புதமான ஆச்சரியமான செயல். இது ஒன்று. அல்லேலூயா. அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு விசேஷம் கொடுத்துருக்கிறார்.
நான் விசேஷமானவன், நாம் விசேஷமானவர்கள். அது என்ன விசேஷம் கண்டுபிடிச்சு தான் இப்போ நமக்கு ரகசியமே. புரியுதுங்களா? நாம் இது வரைக்கும் மண், நான் குப்பை, நான் தூசி, நான் துரும்பு, நான் தர மட்டும் தாத்திரம் இப்படிலாம் சொல்லிக்கலாம். சில பேருக்குலாம் ஆண்டுக்காக பயன் பண்ண சொன்னால் நான் படிக்கல, இது பெரிய ஆயுதமாக கையில் வச்சுக்கிறாங்க. பாரு பெரிய ஆயுதம், இதுதான் பெரிய ஆயுதம், இதை மீறி நீ என்கிட்ட வர முடியாது, இது மீறி நானும் வர மாட்டேன். அப்படியே நினைக்கணும். ஒரே ஒரு காரணம் தான், படிக்கல. வேதத்தில் இருக்கிற மின்னுகிற பரிசுத்தவான்களாம் பெருசாக படித்த மாதிரி தெரியல. வேதத்தில் மாத்திரமல்ல, நடைமுறையிலும் கூட இன்றைக்கும் கூட அநேக படிக்காத பேதமை உள்ளவர்கள் தேவனுக்காக அரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் நமக்கு தெரியணும், நான் விசேஷமானவன், நான் விசேஷமானவன். என்கிட்ட ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது, என்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது, அது எனக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. இப்போ கூட விபிஎஸ்ல ஒரு பாட்டு இருக்குது, நேற்று கூட அந்த பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணாங்க. என்ன பாட்டுது? நான் யாருன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. உனக்கே உன்னை பற்றி தெரியல, நீ பைபிளை படிச்சுன்னா உன்னை பற்றி உனக்கு தெரிஞ்சிடும். அது பாட்டு பாடும்போது அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ என்னை பற்றி எனக்கு தெரிஞ்சுன்னு அவர் பாடி முடிக்கிறார். அல்லேலூயா. இதை போய் மற்ற சிறு பிள்ளைகளுக்கு சொல்ல போகிற நமக்கு நம்ம பற்றி தெரியணும். ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். அல்லேலூயா. என்கிட்ட ஏதாவது இருக்கா விசேஷம்? என்கிட்ட இன்னும் இல்லை, இருக்கான்னு கேட்குறதுக்கு சந்தேகமா? என்கிட்ட எவ்வளோ விசேஷம் இருக்குது. அல்லேலூயா. ஏன் இவ்வளோ சோகமாகறீங்க? துக்கத்துக்கு போயிட்டு வந்தனாலையோ? நல்லா புரிஞ்சுங்க. அங்கே சொன்னால் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ நான் இங்கே சொல்கிறேன், அவர் செத்து போனது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் பாவி, அவர் பரலோகம் போனது சந்தோஷம் தானே. அவர் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சிட்டாரு. இது வெற்றியினுடைய கொண்டாட்டத்தை செய்ய வேண்டிய காரியம். சரீர பிரகாரமும் ஒரு ஆள் இல்லைன்னு ஒரு கவலை, வேதனை, அவ்வளோதான். ஒரு விசுவாசிகளுக்கு பரலோகம் போகிறது மிகப்பெரிய பொக்கிஷம், ஒரு சந்தோஷமான காரியம், அதை எதிர்பார்த்திருக்க வேண்டிய காரியம். புரியுதுங்களா? அந்த அனுபவத்துக்கு போகும்போது தான் நீங்கள் ஆமான்னு சொல்லுவீங்க, ஆலேலியான்னு சொல்லுவீங்க. ஒரு வசனம் சொல்லுது, என் ஆத்துமா மண்ணில் ஒட்டி கொண்டிருக்கிறது. மண்ணில் ஒட்டிக்கிற வரைக்கும் விண்ணை பற்றி யோசிக்கவும் தெரியாது, விண்ணுக்குரிய என்ன காரியம் நடந்தால் சந்தோஷப்படவும் தெரியாது. இப்போ சொல்லுங்க, அந்த பிரதர்ஸ் மறித்தது எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கேமரா ஓடிங்குது, நான் போட்டு காட்டுறோம் போயிட்டு. அந்த பிரதர் மறித்தது எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அப்போ மண்ணில் ஒட்டிங்குது இன்னும் ஆத்துமா. அவராக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் பூமியில் மறிப்பது அது லாபம். அப்படிதான் வசனம் சொல்லுது. கிறிஸ்டியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு லாபம். லாபம் வந்தால் யார் அழுவா, யார் துக்கப்படுவா, யார் வேதனைப்படுவா? சந்தோஷம் தான் பண்ணும். ஆனால் ஏற்றுக்க மனசு வரலையே. இது வாயில் பேசிடலாம், ஆனால் நடைமுறையில் அது போனால் தான் தெரியும் அந்த அனுபவம். ஆனால் நான் விசேஷமானவன், எனக்குள்ள ஒரு விசேஷம் இருக்குன்றதை நான் என்னைக்கு உணரணும், அன்றைக்கி அந்த அனுபவம் எனக்கு வந்துடும். அல்லேலூயா. சரி, கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்கிறது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் விசேஷமானது தான் நான் நம்புகிறேன். ஏன் இவ்வளோ சோகமாகறீங்க கேளுங்க. நான் ஏற்றுக்கிறேன், யார் ஏற்றுக்கலாம், அப்புறம் நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் விசேஷமானவள் தான் சொல்லுங்கள். பா, இப்போ தான் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க மாதிரி தெரியுது எனக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பு தேவ ஜனமே, நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷமாக இருக்கிறது. ஒரு நட்சத்திரத்துடைய விசேஷத்தை போல இன்னொரு நட்சத்திரம் கிடையாது. தேவன் நட்சத்திரங்களை அதனுடைய திட்டத்திற்காக சரியாக நியமித்து வச்சிருக்கிறார். ஒரு நட்சத்திரம் உலகத்துக்கே இயேசு பிறந்தாருன்னு காட்டுச்சு. மற்ற நட்சத்திரம் சொன்னச்சா? சொல்லுங்க. நீங்கள் சொன்னீங்களா மற்றவங்களுக்கு இயேசு பிறந்தாருன்னு? சொன்னீங்களா சொல்லியா? அப்போ உங்களுக்குள்ள விசேஷம் இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு இயேசுவை பிறந்தாருன்னு காட்டி கொடுத்தீங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கையை ஒரு மறு வாழ்க்கைக்கு நேராக நீங்கள் பிரயாசப்பட்டீங்க? எவ்வளோ காரியம் சொல்லிகிட்டே போகலாம். அதனால் நட்சத்திரம் விசேஷமாக இருக்கிறது போல் கர்த்தர் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விசேஷமாக வச்சுருக்கிறார். எல்லாம் விசேஷம்லாம் ஒன்றா உட்காந்தா இது இந்த இடம் என்ன தான்? எங்கெங்க வந்திருக்கிறீங்க? விசேஷத்துக்கு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. விசேஷம் நடக்கிற வீடு எப்படி இருக்கும்? கலகலன்னு இருக்கும். இங்கே அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அல்லேலூயா.
எல்லாம் எங்கே வந்திருக்கிறீங்க? ஆமேன். அப்போ விசேஷத்துக்கு வந்தவங்க இப்படியா இருக்கிறது? துக்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கிறீங்க. நாம விசேஷத்துக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாமே யாருங்க? விசேஷமானவர்கள். என் குடும்பம் விசேஷமானது. அல்லேலூயா. மயிலாடுதுறையில் தாஸ்புதன் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய மனைவி அருமையான ஒரு மனைவி, பாக்கியன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. அவருக்கு விசேஷமாக 2 அழகான பிள்ளைங்க. அந்த குடும்பமே ஒரு விசேஷமான குடும்பம். அல்லேலூயா. அந்த குடும்பம் கலைஞ்சிருக்கான்ல ஒரு கலக்கிருக்கு. அது விசேஷம் தானே. மயிலாடுதுறையில் எந்த குடும்பத்தாலையும் செய்ய முடியாத ஒரு விசேஷத்தை இந்த குடும்பம் செஞ்சிருக்கு. விசேஷம் தானே. அல்லேலூயா. இந்த குடும்பமே இப்படி செய்யுன்னு சொன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் சாதாரண ஆளா? ஒரு துர்கா சிஸ்டர் நான் எடை போட்டு பார்த்தா, எனக்கும் அவங்கள எடை போட்டால் என்னை விட அவங்க 1000 மடங்கு பலசாலின்னு நான் நினைக்கிறேன். நானே இப்படி செஞ்சால் அவங்க எப்படி செய்வாங்க? குளிச்சாறு பகுதி பாவம் தான். அல்லேலூயா. குளிச்சாறு பகுதியில் ஒரு மிகப்பெரிய விசேஷம் உண்டாக போகுது. தாய் 8 அடி பாஞ்சா குட்டடி, குட்டி எத்தனை அடி? ஏன் 32 அடி பாய்க்க கூடாதா? அல்லேலூயா. நான் 8 அடி பாஞ்சா நம்ம தெய்வான சிஸ்டர், இதான் விசேஷம். அல்லேலூயா. நான் பல முறை தெய்வான சிஸ்டருடைய ஊழியத்தை பார்த்து பொறாமப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அது அவங்களுடைய விசேஷம். அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் விசேஷம் வச்சிருக்கிறாரு. எங்கே வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமேன். டைரக்டர் ஒருத்தங்க புதுசாக உருவாயிருக்கிறாங்க. அவங்க ஒரு விசேஷம்தான். 3வது குறிப்பு என்ன படித்தோம்? மங்காத அபிஷேகமா? புது கதை சொல்கிறீங்க. 3வது குறிப்பு என்ன சொன்னேன்? ஆதாம் ஏவாள் குடும்பத்தில் அவங்க கிட்ட தேவனுடைய வல்லமை விளங்கக்கூடிய காரியம் என்ன? அங்கே தாய் தகப்பனால முன்மொழியப்படாத காரியம் இருந்தது. அதை பார்த்து கர்த்தர் வந்து முன்மொழிந்தார். அல்லேலூயா. அங்கே ஒரு வல்லமை விளங்குச்சு. எப்பவுமே தாய் தகப்பனுக்கு ஏதோ ஒரு பிள்ளை மேலே, எல்லா பிள்ளை மேலேயும் அவங்க பெற்ற எல்லா பிள்ளை மேலும் ஒரு பாசமும் அன்பு இருந்தாலும் கூட ஒரு பிள்ளை மேலே அதிகப்படியான ஒரு ஈர்ப்பு, அதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சலுகை சகாயம் செய்வாங்க. இது யாருக்கு தெரியும் சொல்லுங்க? இவங்க பண்ற இந்த அநியாய ஆக்கிரமம் யாருக்கு தெரியும் சொல்லுங்க? அந்த மற்ற பிள்ளைங்களுக்கு தெரியும். நீ அவளுக்கு மட்டும் தான் செய்யற, நீ அவனை தான் பார்க்குற அப்படின்னு யார் சொல்லுவாங்க? அந்த மற்ற பிள்ளைங்க சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் தாய் தகப்பனாக இருந்து அவன் பிள்ளைகளை முன்மொழியாதபடி, அதுக்கு நான் போன வாரமே விளக்கம் கொடுத்துட்டேன். கர்த்தராலே தேவனாலே ஒரு பிள்ளையை பெற்றேன்னு சொல்லி என்ன பேர் வச்சாங்க? காயின் பேர் வச்சுட்டாங்க. அடுத்தது தேவனாலே ஒரு பிள்ளையை பெற்றுன்னு சொல்லி சேத்துன்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் நடுவில் பிறந்த பிள்ளைக்கு பேரே வைக்கல பிள்ளைக்கு இல்லை. அங்கே யார் வரல? கர்த்தர் தேவன் என்ற முன்மொழியக்கூடிய அந்த அங்கீகாரம் வரல. அது இன்னும் இறவிக்க போய் எங்கே இறவிக்க வாங்கியிருப்பாங்களோ அப்படி இறவிக்க கூட வாங்க முடியாது. யாரும் ஆளுங்க இல்லையே. இருக்குது இவங்க 2 பேர் தானே. 2 பிள்ளைக்கு முன்மொழிதார்கள். ஆபேல் என்ற ஒரு பிள்ளைக்கு முன்மொழிவில் அந்த இடத்துல தவற விட்ட அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் முன் வந்து அந்த பிள்ளை அங்கீகரித்தார். அல்லேலூயா. அங்கே கர்த்தருடைய வல்லமை விளங்குச்சு. அப்போது ஒரு தாய் தகப்பன் எக்காரணத்தை கொண்டும் பிள்ளைங்க கிட்ட என்ன காட்டக்கூடாதுங்க? அந்த பார்ஷியாலிட்டி காட்டவே கூடாது, ஏற்றத்தாழ்வு காட்டவே கூடாது, பாலிடிக்ஸ் பண்ணவே கூடாது. 2 பிள்ளையும் 2 கண்ணு. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எத்தனை பிள்ளைங்க கொடுத்தாலும் ஏற்ற இருக்குமே காட்டவே கூடாது. மனசார ஒரு நாள் அப்படி நடக்கவே கூடாது. எல்லாமே தேவன் நம்மளை நம்பி கொடுத்த பிள்ளைகள். அல்லேலூயா. நம்மளை நம்பி கொடுத்த பிள்ளைன்னு சொல்லி அந்த பிள்ளைங்க நம்பவே கூடாது. அது ரொம்ப முக்கியம். நம்ம நம்புறோன்னு தெரிஞ்சிட்டாலும் அது 1008 தடவை வாழை ஆட்டும். நம்மக்கிட்ட நம்ம பிள்ளைங்க வாழை ஆடிச்சுன்னா
ஒட்ட வச்சு நறுக்கணும். அல்லேலூயா. வாழே இருக்கக்கூடாது அதுக்கப்புறம். ஏன்னா கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்த பிள்ளைங்க. அல்லேலூயா. நாம நம்பி இருக்கிற ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு இடம் கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும். நான்காவதாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆகாய விரிவிலே அவருடைய வல்லமை விளங்குறதை பார்த்து துதிக்க வேண்டும். இப்போ ஆகாய விரிவு வானம் என்றால் நமக்கு தெரிஞ்சு போச்சு. குடும்பத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். குடும்பத்தில் யார் இருக்கிறா? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அம்மா, அப்பா, பிள்ளைகள். இப்போ இந்த 2 பிள்ளைகள் காயினும் ஆபேலும் என்ன பண்ணுறாங்க? கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வர. நமக்கு இது நல்லாவே தெரியும். இதை போய் பெருசாக நம்ம விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சுருக்கமாக சொல்கிறேன். காணிக்கை கொடுக்கிற குடும்பம் தேவனுடைய வல்லமை விளங்க பண்ணுகிற குடும்பம். அல்லேலூயா. நாம் எல்லாமே செய்வோம், ஆனால் கொடுக்க மட்டும் நமக்கு மனசு வராது. இந்த இடத்துல ஆதாம் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு சொன்னானா? தெரியல. ஏவாள் சொன்னாலா? தெரியல. காயின் சொன்னானா? தெரியல. இல்லை இந்த 3 பேருக்கும் தெரியாமல் சின்ன பையன் ஆபேல் சொன்னானா? தெரியல. ஆனால் ஒரு விஷயம் அங்கே நடைமுறையில் வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, நமக்கு இவ்வளவு செய்த ஆண்டவருக்கு நாம் ஏதாவது செய்யணுன்ற ஒரு எண்ணம் அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு தோன்றிருக்கு. அதை அவங்க நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த வல்லமை விளங்கின காரியம் என்னன்னா, கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த அனுபவம் தான். நம்ம குடும்பத்தில் கர்த்தருக்கு கொடுக்குறோமா? கொடுக்குற அந்த தன்மைகள் நம்மகிட்ட இருக்கா? நாம் கொடுக்குற அந்த அளவு, கொடுக்குற அந்த நோக்கம், கொடுக்குற அந்த என்ன சொல்றது, அந்த தகுதி, இதெல்லாம் தேவனுடைய வல்லமை விளங்க பண்ணக்கூடியதாக இருக்கிறதா? நல்லா யோசனை பாருங்க. இப்போ இங்கே கொடுத்தவங்க பெரியவங்களா சின்னவங்களா? சின்னவங்க தான் கொடுத்துருக்குறாங்க, பிள்ளைங்க தான் கொடுத்துருக்குறாங்க. பிள்ளைங்க இயற்கையாகவே கொடுக்குற தன்மையில் இருப்பாங்களா, பிடுங்குற தன்மையில் இருப்பாங்களா? ஆனால் இந்த பிள்ளைங்க கிட்ட பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி தெரியல, ஆனால் கொடுக்க அவங்க போயிருக்கிறாங்க. இதுதான் வல்லமை விளங்கக்கூடிய பிள்ளைகள். நம்ம பிள்ளைங்கிட்ட அந்த தன்மை இருக்குதா? ரம்யா பையனை பாருங்க, இப்படி கேட்டோடனே அவன் எத்தனை அழகாக கொடுக்குறான். ஆச்சரியமாக இருக்குது அவனுடைய செயல்கள். யார் கேட்டாலும் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க அம்மா வளர்த்துருக்கன்னு நினைக்கிறீங்க? அந்த புத்தி அவங்க அம்மாக்கெல்லாம் கிடையாது. அவங்க அப்பா வளர்த்துருப்பாரு நினைக்கிறீங்க? அவங்க அப்பா ஊரை சுத்தத்துக்கு நேரம் பத்தலை. ஆனால் வல்லமை பிள்ளைங்கிட்ட விளங்குது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பிள்ளையை பற்றி நம்ம பாக்கியவான்கள். நமக்கு இப்படிப்பட்ட பிள்ளையை கற்றுக் கொடுத்தது நமக்கு கிடைச்ச ஸ்லாக்கியம். அல்லேலூயா. அப்போ நம்ம குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு என்ன சுபம் இருக்கு? தேவனுடைய வல்லமை விளங்குற சுபம் இருக்கா? அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். எப்பவுமே தீபாவளி வந்தால் எல்லா பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க, ஊரில் இருக்கிற பிள்ளைங்க, உலகத்தில் இருக்கிற பிள்ளைங்க, ஆவிக்குரிய பிள்ளைங்க, எல்லா பிள்ளைங்களுக்கும் என்ன ஆசை வரும்? பட்டாசு வெடிக்கணும்னு ஆசை வரும். நான் வெடிக்கவே மாட்டேன்னு சொல்லி ஏதாவது ஒரு பிள்ளை இருக்குமா? இருக்கும். அவங்க அப்பாவுக்கு பயந்துன்னு சொல்லும், அவங்க அம்மா பயந்துன்னு சொல்லும். இல்லை அவங்க அந்த பாசு அடிக்கிற பாசு வருவார் பாருங்க, தாசனை, அவருக்கு பயந்துக்கிட்டு சொல்லும். ஆனாலும் அது உள்ளத்தில் என்ன இருக்குங்க, ஒரு சின்ன ஒரு மத்தாப்பு கிடைக்காதா அப்படின்னு இருக்கும். இதுதான் இயற்கையான பிள்ளைங்களுடைய தன்மை. ஒரு முறை ஒரு தீபாவளி அன்னைக்கு என் 2 பிள்ளைங்களையும் நான் பார்த்து, இந்த பிள்ளைங்க இல்லைனாலும் பரவாயில்ல சொல்லலாம், வேற இருக்குது, சரி இருந்துட்டு போட விடுங்க. ஒரு சின்ன பிள்ளைங்க அப்போது எப்சிபாய் ஆபீஸ். அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த பிள்ளைங்களுக்கு ஆசை இருக்குமே, ஏன்னா நான் சின்ன பையனாக இருக்கும்போது பட்டாசுக்காக எப்படிலாம் பிச்சைக்கார மாதிரி பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சுன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் ஒரு முடிவு எடுத்தேன், நம்ம பெருசாகி சம்பாதிக்கிற நேரத்தில் நம்ம எதிரில் இருக்கிற பிள்ளைங்க யாருமே இப்படி அலையக்கூடாது, நம்ம எல்லாருக்கும் பட்டாசு வாங்கி கொடுத்தோன்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அப்படிலாம் செய்வேன் நான். இப்போ ஆவிக்குரிய ரீதியில் வந்த பிறகு
அது வீணாக போதே, பணம் வந்து புகையாக போதே, நெருப்பாக போதே அப்படின்னு நம்ம அதை தவிர்க்கிறோம். அவ்வளோதான். உலகத்தாருமே நம்ம இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதை தவிர்க்கிறோம். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த சத்தியெல்லாம் புரியாது. இப்போ இந்த எப்சிபா யாபஸுக்குள்ளே ஒரு ஏக்கம், அப்பா என்ன வாங்கி தருவார், பட்டாசு வாங்கி கொடுப்பாருன்னு ஒரு ஏக்கம். நான் பார்த்தேன், சரி இந்த முடிவை இந்த பிள்ளைங்கிட்டே கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் நோட்டு எடுத்து, இந்தாங்க இந்த 500 ரூபாய் நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 500 ரூபாய்க்கு 2 பேரும் எந்த பட்டாசுனா வாங்கிக்கிங்க, வாங்கி என்ன பண்ணுங்கள் வெடிச்சுங்க. அதே நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தால் அதையும் செய்யுங்க. இந்த 500 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுங்க, மிக்சர் அது இதெல்லாம் வாங்கி வச்சுங்க, வச்சுக்கிட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக உட்காந்து தின்னுங்க. இதை தின்றது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தால் இதை வாங்கிக்கிங்க, வெடிக்கிறது தான் பெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் பட்டாசு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ 2 பேரும் பார்த்துக்கிறாங்க, இவன் நம்மகிட்ட கொடுத்துட்டான், முடிவு எடுத்தா அதுக்கும் உதைப்பானவன் அப்படி 2 பேரும் ஒருத்தர் பார்த்துங்கிறாங்க. நான் இந்த பிள்ளைங்க என்ன முடிவு எடுக்கிறான்னு கவனிச்சிட்டே இருக்கிறேன். நான் 500 ரூபாய் நோட்டை கையில் கொடுத்துட்டேன். எப்சிபா யார் 2 பேரும் சொல்கிறாங்க, பாதி பட்டாசு வாங்கிக்குவோம், பாதி ஸ்நாக்ஸ் வாங்கி பாருங்க. அவங்க அப்பனுக்கு மேலே இருக்குது பாருங்க பிள்ளைங்க. இல்லையா? அப்போ சொல்கிறேன் நான், நீங்கள் பாதி வாங்கி தின்னுட்டு மீதி பாதி வேஸ்ட்டாக தானே போவோம், அதுக்கு நீங்கள் சாப்பிட்லாமே, டேஸ்ட்டாக இருக்குமே, வயிறு ஃபுல்லாகுமே, அப்படிலாம் ஐடியாலாம் சொல்கிறேன். சரி எப்படியாலும் இவன் விட மாட்டாமலுக்கு, சரி நம்ம ஸ்நாக்ஸு வாங்கிட்டோம், பட்டாசு வேணான்றதுக்கு வரும்ன்ற மாரி பிள்ளைங்களை சம்மதிக்க வச்சுட்டு அவங்க வாயிலே சம்மதிக்க கொண்டு வரேன். திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது. என்ன ஃபோன்னா, சாம்னு ஒரு தம்பி, கண்ணன், சாம் கண்ணன், அவங்க அம்மாவுக்கு பாம்பு கடிச்சிட்டு இது மாதிரி சீரியஸாக இருக்கிறாங்க, ஏற்றிட்டு வராங்கன்னு சொன்னேன்னு விறுவிறுன்னு கிளம்பி இந்த பிள்ளைங்களை விட்டுட்டு விறுவிறுன்னு கிளம்பி ஓடிட்டேன். நான் ஓடிட்டு நாங்கள் ஜிஹெச்சில் வெயிட் பண்ணுறோம், அங்கே ஆக்கூர்லேருந்து ஏற்றிட்டு வராங்க. பார்த்தீங்கன்னா வரும்போது ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. அப்படியே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த பையன் ரொம்ப பாவம், அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டமான எளிமையான குடும்பம், தவிக்கிறான், என்ன பண்ணுதில்ல. அமரர் ஊர்தி ஃப்ரீயில் ஏற்றி போகிற அமரர் ஊர்தியில் பாடி ஏற்றிட்டோம். அந்த ஏற்றி போகிறவன் லஞ்சத்துக்கு ஒரு 500 ரூபாய் கேட்குறான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அவனை ஏற்றி விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். அப்போ இந்த விஷயத்த நான் சொல்கிறேன், பாக்கியத்தை சொல்கிறேன், பிள்ளைங்க கேட்டுக்குது, இதுமாரி இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. உடனே பிள்ளைங்க அந்த 500 ரூபாய்த்து கொடுத்து அந்த அண்ணன்கிட்ட கொடுங்க, எங்களுக்கு ஸ்நாக்ஸும் வேணாம் வெடியும் வேணாம். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வல்லமை விளங்கக்கூடிய குடும்பம். பிள்ளைங்க மத்தியில் தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி வாய்ப்பு கிடைக்கும் போது தன்னுடைய விருப்பத்தையும் ஆசையும் தனக்கு கிடைக்கிற தின்பண்டத்தையும் தியாகம் பண்ணி கர்த்தருக்காக கொடுத்தா பார்த்தீங்களா, இதான் வல்லமை. அல்லேலூயா. இதை பார்த்து இன்னைக்கு கூட கண் கலங்கி ஆண்டவர் நான் துதிப்பேன். இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் துதிப்பாங்க. அல்லேலூயா. நடந்து என்ன தெரியுமா, அந்த 500 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு அந்த அமரர் ஊர்திக்கு கொடுத்துட்டு அந்த பாடி இறக்கி வச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது ஒரு சகோதரி என் கூட வந்திருந்தார். வரும்போது அவர் கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கினார். எதுவுமே பிள்ளைங்கிட்ட கொடுங்க சொன்னார். இப்படி போகும்போது 500 ரூபாய், வரும்போது 1000 ரூபாய். தீபாவளி தான். அல்லேலூயா. இந்தியாவில் இருக்கிற யாருக்குமே தீபாவளி கிடையாது, எங்களுக்கு தான் தீபாவளி. அன்னைக்கு கர்த்தருடைய வல்லமை விளங்கினதை நாங்கள் பார்த்தோம். தேவ பிள்ளைகளை எத்தனை பேர் இப்படி இருக்கிறீங்க? நம்ம இருக்கிறோமா அப்படி? இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய பிள்ளைங்க மத்தியில் கர்த்தருக்காக கொடுக்கிற விஷயத்தில் வல்லமை விளங்க வேண்டும். இங்கே மட்டும் யாரும் குறைச்சவங்க கிடையாது. ஏஞ்சல், எஸ்தர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்டியில் சேர்த்து வச்சு அவங்க காணிக்க நமக்கு என்றதுக்கே நேரம் பத்தாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ விபிஎஸ் ஊழியருக்கு இங்கே இருக்கிற விசேஷமான குடும்பங்கள் தேவனுடைய வல்லமை விளங்கக்கூடிய காணிக்கையை கொடுக்க போகிறாங்க. தெரிஞ்சு நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு இந்த ஆமேனே தெரிஞ்சு நான் விசுவாசிக்கிறது. விபிஎஸ்ல தேவனுடைய வல்லமை விளங்குற குடும்பமாக நீங்கள் இருக்க போறீங்க. தெரிஞ்சு நீங்கள் அல்லேலூயா சொல்லும் போதே நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னு தெரியுது. இப்போ இல்லாமல் கேட்டு வாங்கிறது. தேவ பிள்ளையே, தேவன் நம்முடைய குடும்பங்களில் பெரியவங்க மாத்திரமல்ல சின்னவங்களுக்குள்ளேயும் அவருடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார். அந்த வல்லமை விளங்குற அந்த தன்மை அந்த பிள்ளைங்களுக்கு கர்த்தருக்கு நான் கொடுக்க போகிறேன், கர்த்தருக்கு நான் பலி செலுத்த போகிறேன், கர்த்தருக்கு நான் காணிக்க வைக்க போகிறேன் என்று சொல்லி முன் வந்தார்கள்.
அல்லேலூயா. எத்தனை குடும்பத்தில் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. 8வது குறிப்பு இருக்கிறீங்களா? 5வது குறிப்பு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பெற்றேன் என்றாள். 25ஆம் வசனம் படிங்க. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல ஒரு புள்ள பிறந்துச்சு, இந்த இடத்துல இன்னொரு புள்ள பிறந்துச்சு. இதுக்கு நடுவில் ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? இங்க 2வது ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையினுடைய காரியம் தேவனுக்கு பிரியமாக இருந்துச்சு. அதை கர்த்தர் அங்கீகரித்தார். இந்த முதல் பிறந்த புள்ள அந்த புள்ள மேலே பொறாமை கொண்டுச்சு, காய்மகரமாக பார்த்துச்சு, கொன்னே போட்டுச்சு. இப்போ கொன்று போட்ட பிறகு 2வது பிறந்த பிள்ளை செத்து போனதுனால இந்த இடத்துல நடந்திருக்க வேண்டிய காரியம் என்ன நடந்திருக்கணும்? ஆக்சுவலாக நியாயமாக என்ன நடந்திருக்கணும்? ஒரு தாய் தகப்பன், வேற ஜனங்களே கிடையாது, 2 நபர் தான், அம்மா அப்பா. அவங்களுக்கு 2 புள்ள பிறந்திருக்கு. ஒரு புள்ள என்ன பண்ணிச்சுங்க? சாவடிச்சிச்சு, கொலை பண்ணிடுச்சு. இப்போ ஒரு புள்ள சாவடிச்ச புள்ள உயிராக நிற்குது. இதை பார்க்குற தாய் தகப்பன் என்ன பண்ணியிருக்கணும்? கஷ்டப்பட்டு நான் இப்போ யார் சொல்கிறது இல்லை, அது சில நேரத்தில் நடக்கும், வேறு வழி கிடையாது. எப்படி மாரி பண்ணேன்னு சொல்லி அந்த கோபத்தில் ஆவேசத்தில் நான் கஷ்டப்பட்டு பெற்றனே மாரி பண்ணிட்டே சாவச்சிட்டேன்னு சொல்லி அழுவும்போது கூட அடிச்சு கூட அழுதுருக்கலாம். அப்படி எதாவது நடந்திருக்கா? அப்போ நடக்காமல் வந்திருக்குமா? நடந்திருக்கலாம். ஏன்னா பெத்த வயிறில் அது துடிச்சிருக்கும். ஐயோ புள்ளிய சாவிச்சிட்டானே கொலகார பாவின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கண்ணா, வயிற்றில் வாயில் அடிச்சுக்கிட்டு அவனையும் போட்டு 4 சாத்தி இருப்பலாம். இல்லை சாத்துனாங்களா இல்லையான்னு தெரியல. அப்போல்லாம் அந்த உணர்வு அவங்களுக்கு இருந்துச்சானேன்னு தெரியல. எதுவுமே இங்கே எழுதி வைக்கலாம். ஆவியானவர் மறைச்சி வச்சுட்டாரு. இப்போ எனக்கிட்ட தான் அது சொல்லி வச்சிருக்கிறாரு. இதை போய் சொல்லுப்பா இந்த ஜனங்க கிட்ட. இதுமாரிலாம் அவங்க படிச்சே இருக்க மாட்டாங்க. யாராவது இன்னும் யோசிச்சிங்களா? இதை இந்த புள்ள செத்தவனையும் இந்த தாய் தகப்பனுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும்? சரி அம்மா விட்டுருங்க, இந்த அப்பாங்கிறார் ஆதம், அவர் என்ன பண்ணியிருப்பாரு? ஒருவேளை என்ன மாரி அப்பா வந்து என்ன பண்ணியிருப்பாரு? என்ன பஸ் என்ன பண்ணியிருப்பாரு? என்ன பசி நீ ஆபீஸ் எதாவது பண்ணிட்டீன்னா என்ன பண்ணுவோண்ணா? புரிதுங்களா? இதெல்லாம் வந்து அங்கே நடந்திருக்கணும். நடந்துச்சா என்னன்னு தெரியல. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கை கோர்ட்டு தானா வந்து கையில் எடுத்துக்கொண்டிருது. கம்ப்ளைண்ட் பண்ணல, அம்மாவோ அப்பாவோ போய் என்ன பண்ணல, ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல, இதுமாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணல, அப்படி போடவே இல்லை. ஆனால் பரலோக கோர்ட்டு தானா முன் வந்து கேஸை கையில் எடுத்துக்கிச்சு. நான் சொல்றது புரியுதா? எது மாதிரி புரியுதா? ஒரு அழிய சொல்லுங்க. ஆண்டவரே இறங்கி வந்துட்டாரு. என்னப்பா நடந்துச்சு, எங்க அவன், எனக்கு என்ன தெரியும் அப்படின்றான். நானா அவனுக்கு நான் காவலாளியா அப்படின்றான். அவன் சத்தம் கேட்குது, என்ன பண்ண, கொன்னுபுட்டியா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டு உடனே அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. தாங்க முடியாதுன்றான். அவனுக்கு மன்னிப்பும் கொடுக்குறாரு. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தான் இன்னொரு பிள்ளை வராரு. புரியுதுங்களா? இப்போ இந்த பிள்ளைக்கும் இந்த பிள்ளைக்கும் நடுவில் ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்கு, பெரிய காரியங்களே நடந்திருக்கு. அதில் முக்கியமான காரியம் என்னன்னா, தேவன் வழக்கு நடத்தி விசாரிச்சிருக்கிறார். தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? ஒரு வழக்கு நடத்தி விசாரித்து தீர்ப்பு கொடுத்துருக்கிறார். நம்ம கோர்ட்லலாம் ஒரு வழக்கு போட்டால் எத்தனை நாள் ஆகும்?
இங்க எத்தனை நாள் ஆச்சு? ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் உள்ள இடையுள்ள கேப் நடந்திருக்கு. ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் உள்ள கேப் எத்தனை வருஷம்? குறைஞ்சது ஒரு வருஷம். என்ன ரம்யா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வாதம் அது. அல்லேலூயா. ஆண்டவரே ஒரு ஃபேமிலி மேட்டரை ஒரு வருஷம் வழக்கு கொண்டு போறாரு. நீங்க கோர்ட்ல டைவர்ஸ் போடுங்க, ஒரு வருஷம் நடத்துவாங்க. அது குறைக்கவே மாட்டாங்க. முடிஞ்சா 2 வருஷம் கொண்டு போவாங்க. வழக்கு நடத்தவங்களும் இவங்க ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் கணக்கு. இது எங்க கணக்குன்னா ஆண்டு நடத்தின கணக்கு. இந்த காயின் பிறந்ததுக்கும் அடுத்தது சேர்த்து பிறந்ததுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பு 1 வருஷம், அதுக்கு மேற்பட்ட காலங்கள். அது வரைக்கும் என்ன நடக்குதுங்க? தேவன் விசாரிக்கிற காரியம் நடந்திருக்கு. இதில் என்னங்க இந்த ஆகாய விரிவிலே அவருடைய வல்லமை விளங்குச்சு? இந்த குடும்பத்தில் என்ன தேவனுடைய வல்லமை விளங்குச்சுன்னா, இந்த குடும்பத்தில் கர்த்தர் விசாரிக்கிற குடும்பமாக அது விளங்கி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த குடும்பம், ஆதாம் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? கர்த்தர் விசாரிக்கிற குடும்பம். அங்க நல்லது நடந்தாலும் கர்த்தர் விசாரிப்பாரு, அங்க தப்பு நடந்தாலும் கர்த்தர் விசாரிப்பார். ஏனென்றால் அவர் விசாரிக்கிற ஆண்டவர். நான் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலையெல்லாம் என் மேல வைத்து விடுங்கள். இந்த தன்மையை முதல் குடும்பமே சொந்தமாக்கிக்கிச்சு. அல்லேலூயா. இந்த தன்மை உங்க குடும்பத்தில் இருக்கா? உங்க வீட்டில் நடக்கிற நன்மைக்கும் தீமைக்கும் விசாரணை கர்த்தர் அவர்தானா? இல்ல பக்கத்து இருக்காங்களா? உங்க சொந்தக்காரங்களா? உங்க ஃப்ரெண்டா? உங்க சக விசுவாசிகளா? தேவப்பிள்ளையே, உங்க குடும்பத்தில் நடக்கிற சமாச்சாரங்களுக்கு விசாரணை யார் இருக்கிறார்கள்? உன் குடும்பத்தில், உன் குடும்பத்தினுடைய நடுவில் உங்களை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் விசாரிக்கவும் உங்களை ஆளுக செய்ய நீங்கள் யாரை இடம் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள்? கர்த்தரா? நிறைய குடும்பத்தில் பிசாசு உட்காந்துக்கிறான். பிசாசு தான் விசாரிக்கிறான் நிறைய குடும்பத்தில். தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு உங்களை நீங்க தற்பரிசோதனை பண்ணி பாருங்க. உங்களை விசாரிக்கிறது யார்? உங்க குடும்பத்தை விசாரிக்கிறது யார்? புருஷ மனைவிக்கு நடுவில் மத்தியஸ்தர் யார்? தாய்க்கும் பிள்ளைங்களுக்கும் நடுவில் மத்தியஸ்தர் யார்? சொந்த பந்தம் வந்து உங்கள் நடுவில் பஞ்சாயத்து பண்ணி கொண்டிருக்கிறார்களா? உறவுகள் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்களா? அக்கம் பக்கத்தினர்கள் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்களா? உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறதா? குடும்பத்தில் தேவனுடைய வல்லமை விலகாது. மாறாக சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, லாபமோ நஷ்டமோ, இன்பமோ துன்பமோ, ஏன் ஜீவனோ மரணமா இருந்தா கூட கர்த்தர் நடுவில் நின்று உங்களை நடத்தி கொண்டிருக்கணும். அல்லேலூயா. ஆதாம் குடும்பத்தில் அந்த வல்லமை விளங்குச்சு. சாதாரண விஷயம் நடந்துச்சா? கொலை சாதாரண விஷயமா? அதில் கூட கர்த்தர் நடு நின்று காரியங்களை விசாரித்து முடித்து கொடுத்தார். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் அதுமாரி காரியம் எதுவும் நடந்துச்சா? இல்லை. உங்கள் வீட்டில் நடந்ததெல்லாம் சாதாரண விஷயம்தான். ஆனால் கர்த்தர் நடுவில் இல்லை. உங்கள் நடுவில் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் இருக்க வேண்டும். எனக்கு கல்யாணம் ஆன அந்த ஃபர்ஸ்ட் நாள், ஃபர்ஸ்ட் நைட், என்ன சிரிக்கிறீங்க? எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் வரும்ல. நான் முழங்கால் போட்டேன். என் மனைவியை முழங்கால் போட சொன்னேன். விவாக மனைவி 2 பேரும் கரம் பிடித்தோம். அந்த ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நான் சொன்னேன், ஆண்டவரே எங்கள் 2 பேருக்கு நடுவில் நீங்கள் இருங்கப்பா. இயேசுவே எங்கள் 2 பேருக்கு நடுவில் நீங்கள் இருங்க. எங்களுக்கு எப்படி வாழணும்னு தெரியாது. இந்த பொண்ணு எனக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லை. நான் இந்த பொண்ணுக்கு அறிமுகம் இல்லை. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது. ஆண்டவரே, நீங்கள் இன்னைக்கு எங்கள் 2 பேர் கையை நீங்கள் பிடிச்சிங்கன்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு முழங்கால் போட்டு ஜெபிச்சு எங்கள் குடும்பத்தை ஆரம்பித்தோம். நான் இதை சொல்ல எங்கேயுமே தயங்க மாட்டேன், கவலைப்படவே மாட்டேன். ஏனென்றால் அன்றைக்கு என் குடும்பத்தை புருஷ மனைவி ஆகி எங்களை கரம் பிடித்த ஆண்டவர் இன்று வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியம் உங்களை விசாரிக்கிற ஆண்டு உங்கள் நடுவில் இருந்தான்னா
புருஷ மனைக்கு பிரச்சனைன்ற பேச்சுக்கு அங்கே வேலையே கிடையாது. சில தடுமாற்றங்கள், சில கருத்து வேறுபாடு, சில வருத்தங்கள்லாம் வரதான் செய்யும். ஆனால் அதுவே சூப்பர் டேஸ்டாக மாறும். அதுவே இன்னும் உங்களுடைய அன்பை அதிகமாக்கும். அதுவே இன்னும் உங்களுடைய ஐக்கியத்தை அதிகமாக்கும். அதுவே உங்களுடைய ஆசீர்வாதத்தை கூட்டி கொடுக்கும். அல்லேலூயா. உங்கள் நடுவில் கர்த்தர் இருந்து உங்கள் குடும்பத்தை விசாரிப்பார் சொன்னால் உங்களை ஒருத்தனாலையும் அசைக்க முடியாது. உங்கள் நடுவில், உங்கள் 2 பேருக்கு நடுவில் அப்படியே உங்கள் கால் மண்ணத்து சூனிய வச்சா கூட அது பலிக்கவே பலிக்காது. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தெரியாதெல்லாம் ருசிச்சு பாருங்க. நானும் என் மனைவியும் கர்த்தரை ருசிச்ச மாதிரி நீங்கள் ருசிச்சு பாருங்க, அவர் நல்லவர் என்று அப்போ தெரியும். அல்லேலூயா. ஆதாம் குடும்பம் கர்த்தரால் விசாரிக்கிற குடும்பம் இருந்துச்சு. அதில் தான் அவருடைய வல்லமை விளங்குச்சு. அதை பார்த்து தான் நம்ம துதிக்கணும். இன்றைக்கு என் குடும்பம் அப்படி இருக்கணும். அதை பார்த்து அநேக என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை துதிப்பாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு 3 காரியம் பார்த்தோம். 1 2 தான் பார்த்தோமா? ஐயோ நேரம் ஆயிட்டே. சேர்த்து முடிச்சிடுவா. முடிச்சிடலாம் சொல்றவங்க கைதிக்கு ஒரு அலையில சொல்லுங்க. நான் 2 குறிப்பு முடிச்சேனா 3 குறிப்பு முடிச்சேனா? 3 குறிப்போட ஆதாம் குடும்பம் முடிச்சிடும். இப்படிலாம் நீங்க கேட்டு நாங்கள் பிரசங்கம் பண்ணோமா? அந்த ஒரு குறிப்பை சேர்த்து முடிச்சிடலான்னு சொல்லுங்க. எனக்கு டைம் முடிஞ்சு போச்சு. முடிச்சிடலான்னு சொல்றவங்க கை தூக்கி ஒரு அழிய சொல்லுங்க. கையை தூக்கவில்லை. அந்த ஒரு குறிப்பை முடிச்சிடலான்னு சொல்றவங்க கை தூக்கி ஒரு அழிய சொல்லுங்க. கையே வரமாட்டுது. எனக்கு எப்படி ரொம்ப திமிராகுது. நீங்க திமிரா உட்காந்துக்கிறீங்கல்ல. ஒரு குறிப்பை முடிச்சிடலான்னு சொல்றவங்க கையை தூக்கி ஒரு அழியில சொல்லுங்க. கையே வரலன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு குறிப்பு வேணாம் அப்படின்னு அர்த்தம். அந்த குறிப்பை பண்ணிடுறேன் நான். நீங்க என்ன கை தூக்குறது? எப்போ நீங்க முன் வரலையோ அப்போ நான் முன்னாடி வந்துடுவேன். அல்லேலூயா. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. காணிக்கையாக கொண்டு வந்தான். 26ஆம் வசனம் படிங்க. அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இங்க சேர்த்து பிறந்த பிறகு மனுஷர் என்ன பண்ணாங்க? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க. இங்க காயின் கர்த்தருக்கு காணிக்க கொண்டு வந்தான். இப்போ இந்த காணிக்க கொண்டு வந்த காரியம் என்ன, இந்த தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்கன்னு சொல்ற காரியம் என்ன? ரெண்டும் ஒண்ணா வேற வேறையா? ரெண்டுமே ஒன்று தான். இப்போ மனுஷன் படைக்கப்பட்ட நோக்கமே என்ன? கர்த்தரை அதான் நோக்கமே, கான்செப்ட் அதான். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை அறிந்து வணங்க. ஒரு மனுஷனுடைய படைப்புடைய நோக்கமே அவன் இந்த பூமியில இஷ்டத்துக்கு வாடுறதுக்காக அல்ல, தன்னை படைத்த தேவனை அறிந்து வணங்குவதற்காக தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. இந்த நோக்கம் இந்த ஃபஸ்ட்டு பிறந்த அந்த பிள்ளைக்கு தெரியுது. அதனால தான் அது காணிக்க கொண்டு வருது. என்ன பண்ணான்? கர்த்தருக்கு அது பெஸ்ட்டான காணிக்கா ஒஸ்டான காணிக்கன்ற ரெண்டாவது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? கர்த்தருக்கு காணிக்க செலுத்தணும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவர் பணிந்து கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், ஏதாவது அவருக்கு கொடுத்து என்ன பண்ணணும்? என் அன்பையும் என் நன்றியும் காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஆராதனைக்குள்ள வரான். அடுத்தது ஒரு பிள்ளை இருந்துச்சு, அது செத்து போச்சு. அவனும் அந்த காணிக்கையை செலுத்தினான். 3வது ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. பிறந்த உடனே இந்த தொழுகிற விஷயம் காமன் ஆயிட்டு. என்ன ஆயிட்டு? மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள அப்படி வழக்கமாக்கிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஆதாமுடைய குடும்பத்தில் தேவனுடைய நாமம் வல்லமை விளங்கக்கூடிய காரியம் என்னன்னா, 6வது குறிப்பு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற அனுபவம். கர்த்தரை ஆராதிக்கிற தொழுது கொள்ளுகிற
குடும்பமாய் அவர் இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நம்ம குடும்பம் எதை பிரதானமாக செய்கிறோமோ இல்லையோ, எதை கண்டிப்பாக செய்யணும்? கர்த்தரை தொழுது கொள்கிற குடும்பமாக இருக்கணும். ஒரு குடும்பம்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் என்ன இருக்கணுங்க? குடும்ப ஜெபம் கண்டிப்பாக இருக்கணும். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு என்ன வீடு? கூரை இல்லாத வீடு. நாம் நம்ம வீட்டில் நிச்சயமாக ஒரு ப்ரேயர் இருக்கணும். இப்போது சில வீடுகள்லாம் ப்ரேயர் ஃபிக்ஸடாக வச்சுருக்கிறாங்க. மலக்குடி சிஸ்டர் வீடு, வினோத் சிஸ்டர் வீடு, ராஜக்கா வீடு, அஞ்சலாட்சி வீடு, ஹேமா வீடு, இங்கெல்லாம் ப்ரேயர்லாம் இருக்குங்க, ஃபிக்ஸடாக இருக்குது. ஆனால் மற்றவங்க வீட்டிலலாம் எப்பயாவது ரொட்டேஷனில் வரும்போது தான் ப்ரேயர் வருது. ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ப்ரேயர் இருக்கணும். ப்ரேயர் இல்லாத வீடே இருக்கக்கூடாது. இப்போ இந்த பகுதி நீதிபூர்வமாக சத்தியநகரமாக மாறும்போது அதனுடைய ஒரு நல்ல அடையாளம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன ஜெபம் நடக்கும்? குடும்ப ஜெப சத்தம் கேட்கும். ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் கேட்கணும். அதுதான் அந்த குடும்பம் கர்த்தரை தொழுது கொள்கிற குடும்பம் சொல்லி, அந்த குடும்பத்தில் தான் தேவனுடைய வல்லமை விளங்கக்கூடிய குடும்பம் என்று சொல்ல முடியும். குடும்ப ஜெபம் நடக்கிற வீடு எப்படிப்பட்ட வீடு அப்படின்னா, நம்ம ஆராதிக்கிற தேவன் திரியேக தேவனா இருக்கிறார். திரியேக தேவனா பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். புதுசாக ஒரு பாலிசி கொண்டு வந்து செஞ்சுங்கிறாரு. பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியான தேவனை என்ன இப்படி பரிதாபமாக ஸ்தோத்தரிக்கிறீங்க? பிதாவாகிய தேவன் என்ற தன்மையிலே கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார் பழைய ஏற்பாட்டில். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை வடிவாய் வந்த மாம்சத்தில் வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தியிருக்கிறார். கிருபை நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு, கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையிலே தம்மை வெளிப்படுத்தி கொண்டார். இப்போ ஒவ்வொரு தன்மைக்கும் ஒவ்வொரு வேலைப்பாடுகள் உண்டு, செயல்பாடுகள் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் இங்கே நிற்கும் போது என்னவா இருக்கிறேன்? பாஸ்டர் இல்லை, அதில் குறைச்சல் இல்லை. ஆசாரியன், இந்த தன்மையில் இருக்கிறேன். இப்போ எங்கள் வீட்டுக்கு போனோடனே என்னவாயிடுவேன்? அப்பாவாக ஆகிடுவேன், இல்லை குடும்பத் தலைவர் ஆகிடுவேன், இல்லை புருஷன் ஆகிடுவேன். சரி சரிதானுங்களா? அதே நான் கம்பெனிக்கு போயிட்டேன்னா ஓனர் ஆகிடுவேன், இல்லைன்னா தொழிலாளி ஆகிடுவேன். நான் ஒருத்தந்தான், ஆனால் என்னுடைய வேலைகள் ஒவ்வொரு இடத்துல மாறுது. இப்போ நான் இங்கே உட்காந்துக்கிட்டு மரம் போட்டேன்னு வச்சுங்களேன், இல்லை வெல்டிங் பண்ணா, நீங்களாம் உட்காந்து பார்த்துருப்பீங்களா? இல்லை, அங்கே போய் நான் பாட்டில் உட்காந்துக்கிட்டு சோத்திரம் சோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு பாட்டு பண்ணணும்னு வச்சுங்களேன், கஷ்டம் என்ன பண்ணுவாங்க? சரிதான் போயா, சரிதான் போயான்ட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போ என் வேலைகள் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி, என்னுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி மாறுது. அதுபோல பிதாவாகிய தேவனுடைய தன்மை வேற. என்ன தன்மை? நீதியுள்ள நியாயாதிபதி, பட்சிக்கிற அக்கினி, இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர். இப்போ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தன்மை என்ன? இரட்சகர், விடுவிக்கிறவர், மீட்பர், போதகர், ஆட்டுக்குட்டியானவர், பலியானவர், குணமாக்குகிறவர். இப்போ பரிசுத்த ஆவியுடைய தன்மை என்ன? தேற்றரவாளன், குத்தி காட்டுகிறவர், சுட்டி காண்பிக்கிறவர், பரிந்து பேசுகிறவர், கண்டித்து உணர்த்துகிறவர், ஆலோசனை கர்த்தர், நினைப்பூட்டுகிறவர், ஆவியினால நிரப்புகிறவர், வரங்களாலே நிரப்புகிறவர், பயன்படுத்துகிறவர். இப்படி சொல்லிட்டே போலாம். இப்போ இந்த பிதாவாகிய தேவனுடைய தன்மை இப்போ வெளிப்படுமா? வெளிப்படாது. இயேசு கிறிஸ்துவின் தன்மை இப்போ வெளிப்படுமா? இப்போ என்ன தன்மை வெளிப்படுகின்றது?
பரிசுத்தாவியுடைய காலம் இது. புரியுதுங்களா? அந்த தன்மை தான் வெளிப்படுது. ஆனால் குடும்ப ஜெபம் பண்ணிங்கன்னா 3 தன்மையும் சேர்ந்து ஒரே இடத்துல வெளிப்படும். இதுதான் பொக்கிஷம். அல்லேலூயா. குடும்ப ஜெபம் பண்ணிங்கன்னா இந்த திரியேக தேவனுடைய 3 தன்மைகளும் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் வெளிப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் எந்த ஜெபத்துக்கு உண்டுனா குடும்ப ஜெபத்துக்கு உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? நிச்சயமாக குடும்ப ஜெபம் பண்ணணும். தேவனுடைய வல்லமை விளங்குற அந்த பெரிய காரியத்தை பார்த்து நம்ம துதிக்கணும்னு சொன்னால் அந்த குடும்பம் கர்த்தரை தொழுது கொள்கிற குடும்பமாக இருக்கணும். யோசுவா சொன்னார். என்ன சொன்னார்? சொன்னாரா? செஞ்சாரா? எப்படி செஞ்சார்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்கவே இல்லை, ஃபிக்ஸடாக இருந்தார். எதை வேணாலும் விட்டு கொடுப்பாரு. கர்த்தரை ஆராதிக்கிற அந்த விஷயத்தில் வீட்டில் யாருக்கும் என்ன பண்ணுறாங்க? நோ பர்மிஷன். அது விலைக்கு போகிறதுக்கெலாம் அனுமதியே கிடையாது. நீ மற்றது செய்யாமல் போ, ஸ்கூலுக்கு போகாமல் போ, வேலைக்கு போகாமல் போ, மற்ற காதை செய்யாமல் போ, குடும்ப ஜெபத்தில் உட்காரு. பைத்தியம். ஒரு அள்ளியில் சொல்லுங்க. குடும்ப ஜெபத்தில் உட்காரதெல்லாம் யாரு? பைத்தியம்தான். அல்லேலூயா. ஒரு குடும்பம்னா அந்த குடும்பம் எப்படின்னா பண்ணுங்க, ஒரு 10 வருஷமாக சேர்ந்து எல்லாமே ஒன்றா உட்காரணும். தாசு அமைதியாடுறா வருது, என்னடா திட்டாமல் ஓடுதுன்னு பார்க்குறேன். இன்னைக்கு குடும்பங்கள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் ஒன்றா உட்காந்து பேசுகிறீங்களா எங்கேயாவது? அது சூழ்நிலை அமைதா? அமையும். சண்டையா பயங்கரமான வார் நடக்கும். இந்தியா பாகிஸ்தான் வார். அதான் குடும்பம். சாப்பிட்ற நேரம் எங்கே சாப்பிட்றீங்க? அப்படி சாப்பிட்டா கூட ஒன்றா உட்காந்தா கூட பிசாசனம் பண்ணுவோம் தான். சாவப்பட்டி கையில் வச்சுக்கன்னு சொல்லி செல்ஃபோனை குத்துட்றான். இந்த கை இப்படி நோண்டிக்கிட்டே இருக்குது, இந்த கை இப்படி தின்னுட்டே இருக்குது. ஏங்க குழம்பு ஊற்றுவா ஊற்றி என் தலையில். குடும்பத்தை உடனே என் மணி சொல்கிறாங்க, இவர் தான் செய்கிறாரு. நான் செய்து தான் சொல்கிறேன், நான் இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா குடும்பத்தினுடைய ஐக்கியத்தை, அந்த உணர்வை, அந்த ஒருமைப்பாட்டை, அந்த அன்பை கெடுக்கிறான் பிசாசு. நம்ம வீட்டில் இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துங்க, நான் அழகான என் மனைவி, கொஞ்சம் சுமாரான என் பொண்ணு, இருக்குது மோசமான என் பையன். ஒரு அழியா சொல்லுங்க. அப்படியே சொல்றேன்னா, உண்மையை சொல்றேன்னா? அல்லேலூயா. உண்மையாவே பொக்கிஷமான ஒரு குடும்பம் கர்த்தர் எங்கள் குடும்பத்தை வச்சிருக்கிறாரு. இப்போ நாங்கள் 4 பேரும் ஒன்றா சேர ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னு வச்சுன்னா, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை என்னன்னா, நம்ம ரொம்ப நாளாச்சு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு என் பொண்ணு சொல்லும். ஒரு நாள் அதுமாரி சேர்ந்துக்கிட்டோம். சேர்ந்து ஒரு ஜபத்தை ஆரம்பித்தா எல்லாருக்கள்லையும் தார்த்தாரியாக தண்ணீர் ஓடுது. எப்படி தான் தேவ பிரசனம் வந்து ஊற்றுதுன்னு தெரியல. அதுமாரி ஒரு வாய்ப்பு உருவாக்க ஆண்டவர் நமக்கு ஏற்பாடு பண்ணி தராரு. அந்த நேரம் நம்ம வேற ஒரு சிந்தனையில் போயிடக்கூடாது. புரியுதுங்களா? குடும்பங்களில் நம்ம சேர்ற நேரத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கணும். அப்படி நேரம் வரும்போது செல்ஃபோன் ஆஃப் பண்ணிடணும். அப்படி நேரம் வரும்போது எதிராக உட்காந்து ஜாலியாக பேசணும். எங்கள் வீட்டில் நடக்கிறத நான் சொல்கிறேன், நீங்களாம் அப்படி இருக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். இந்த கமலஹாசன் கட்சியுடைய அந்த என்ன சொல்கிறது சிம்பிளா சின்னம் அது எப்படி இருக்கும் பாருங்க, காட்டுங்க. 4 கை ஒன்றா பின்னி கோத்துனுக்கும், அப்படியே ரவுண்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் நான் 4 பேர் ஒன்றா சேர்ந்தா ஃபஸ்ட்டு நான் என் மனைவி மேலே அவங்க மேலே என் தலையை வச்சு பத்துக்குவேன். அது என் மேலே எப்சியை பார்த்துக்கணும், அதுக்கு மேலே யாபஸ்வேன். 4 பேரும் அப்படி பின்னிக்கிட்டு பார்த்துனுப்போம். இதுமாதிரி நிறைய தடவை நடக்கும். உங்கள் வீட்டில் அப்படிலாம் நடக்குதா? துர்கா சாமி நடக்குமா? நடக்கணும். நீங்கள் 2 பேர் இருந்தாலும் இணைஞ்சி உக்காருங்க, இணைஞ்சி படுங்க, பேசுங்க. ரொம்ப நேரம் பேசுவோம் நாங்கள். 4 பேர் ஒன்றா சேர்ந்துட்டா அன்றைக்கி நேரம் போகிறதே தெரியாது, பசி கூட எடுக்காது. ஏன் என்று சொல்கிறான், அது குடும்பத்தில் தேவன் வைத்திருக்கிற அந்த அன்பினுடைய ஐக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் எங்கே நடக்குது
எங்கள் வீட்லேயும் இருக்குது. நானும் விசுவாசிக்கிறேன், எப்போ தான் நடக்குன்னு தெரியல. எங்களுக்கு கொடுத்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? சின்னாஞ்சிட்டு குருவியே, சின்னாஞ்சிட்டு குருவியே, உன்னை படைச்சது யாரு? சின்னஞ்சிட்டு குருவியே, சின்னஞ்சிட்டு குருவியே, உன்னை சந்தோஷமா படைச்சது யாரு? அங்கும் இங்கும் பறந்துகிட்டு ஆனந்தமா பாடுறியே, உன்னை அழகாக படைச்சது யாரு? ஐயோ ஐயோ இது தெரியாதா? அந்த ஆண்டவர் தெரிஞ்சா கோச்சு கொள்வாரே. அப்படி இல்லையா? நான் பாருதான், ஐயோ ஐயோ இது தெரியாதா? ஆண்டவர் இயேசு மேலே இருக்கிறார், உண்ண உணவு கொடுக்கிறார், உறங்க இடமும் தருகிறார், இந்த உலகத்தையே படைச்சு இருக்கிறார். உண்ண உணவும் கொடுக்கிறார், உறங்க இடமும் கொடுக்கிறார், இந்த உலகத்தையே படைச்சு இருக்கிறார். சிட்டு குருவியே, ஆமா சிட்டு குருவியே, இது மனுஷங்களுக்கு புரியவில்லையே. உங்களை படைச்ச ஆண்டவர் எங்களை காக்க மாட்டாரா? இந்த உண்மையும் ஏனோ தெரியவில்லையே. இந்த வரி தான் ரொம்ப முக்கியமான வரி. ஆமா சிட்டு குருவியே, ஆமா சிட்டு குருவியே, இந்த உண்மை இந்த மனுஷங்களுக்கு புரியலையே. உங்களை படிச்ச ஆண்டவர், எங்களை படிச்ச ஆண்டவர் உங்களையும் படிச்சாரே. எங்களை காக்க மாட்டாரா? இந்த உண்மை ஏனோ தெரியலையே. உங்களை படிச்ச ஆண்டவர் எங்களை காக்க மாட்டாரா? ஏன் உங்களுக்கு இந்த உண்மை தெரியல? நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களுக்கு ஆண்டவர் இதை செஞ்சிருப்பாருன்னா உங்களுக்கு செய்ய மாட்டாரா? எங்களுக்காக நீங்களா, உங்களுக்காக நாங்களா? விசுவாசிகளுக்காக ஊழியம் செய்றவங்களா, ஊழியம் செய்றவங்களுக்காக விசுவாசிங்களா? உங்களுக்காக எங்களை எத்தனை வந்து வச்சுக்கிட்டு எங்களுக்கு இதை கொடுத்தாருன்னா, எங்களுக்கே கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாரு? கொஞ்சமா அதிகமா? என்ன விசுவாசிக்கலையா? நீங்கள் பாடும்போது அந்த குறி வந்து நம்மளை அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அப்படி தான் பாடினீங்க. உங்களுக்கு உண்மை தெரியல. உங்களுக்காக பிரத்யேகமாக எங்களை அபிஷேகித்து எங்களுக்கு இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்ககிட்ட கொண்டு வந்து நிறுத்திருப்பார் சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ செய்வது அதிகம்? விசுவாசிங்களா இல்லையா? உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எங்களுக்கே இவ்வளோ செய்வார் என்றால் உங்களுக்கு செய்வது எவ்வளோ அதிகம்? நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. 3 காரியம் முடித்து விட்டேன். 1, காணிக்கை கொடுக்கிற அனுபவம் தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ணும். அடுத்தது, கர்த்தரை நடுவில் வைத்து குடும்பம் பண்றவங்க, கர்த்தர் விசாரித்து கர்த்தர் ஆலோசனை கொடுத்து செய்யப்படுகிற குடும்பம் தேவனுடைய வல்லமை விளங்குகிற குடும்பம். 3வது, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற குடும்பம், கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பம் தேவனுடைய வல்லமை விளங்க பண்ணுகிற குடும்பம். குறிப்பாக குடும்ப ஜெபம் பண்ற குடும்பத்தில் தேவனுடைய திரியேக வல்லமையும் வெளிப்படும். என்னுடைய தரிசன கண்கள்னாலே நான் பார்க்குற காரியம் என்னன்னா, நான் அந்த தெருவுக்குள்ளே வரும்போது அந்த வீட்டில் ஒரு குடும்ப ஜெபம் சத்தம், இந்த வீட்டில் ஒரு குடும்ப ஜெபம், அந்த வீட்டில் குடும்ப ஜெபம், கிட்டத்தட்ட நம்ம ஒரு 100 குடும்பம் இருக்கா, 119 குடும்பம் இருக்குது. ஒரு 10 குடும்பத்தில் தான் சத்தம் கேட்காம இருக்கும். ஏன்னா அவங்க எங்கேயோ வேலைக்கு எங்கே போயிருப்பாங்க. மீறி 100 குடும்பத்துலேயும் குடும்ப ஜெபம் சத்தம் கேட்கும். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 100 குடும்பமும் குடும்ப ஜெபம் வந்துன்னு சொன்னால், ஒரே நேரம் இல்லை, மாற்றி மாற்றி அவங்கவுங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்கன்னா, இந்த குட் ஃபைட்ஃபுல் சிட்டி சிட்டியாகவே இருக்கும். அல்லேலூயா. நீதிபுரம் சத்திய நகரம் என்று பெயர் பெறுவா என்ற வார்த்தை பகிரங்கமாக பறைசாற்றப்படும். அந்த தெருவுக்குள்ளே போனால்
ஜெப சத்தம் கேட்காத நேரமே கிடையாதுன்னு சொல்லப்படும். ஏன்னா எத்தனை குடும்பம் ஜெபம் வந்து 119 குடும்பத்தில் 10 குடும்பம் ஒரு வேளை வெளியே இருந்தா கூட, வேலை நிமித்தம் எங்கேயும் வெளியே போயிருந்தா கூட, ஊருக்கு போயிருந்தா கூட, மீதி எத்தனை குடும்பம் கன்ஃபார்மாக ஜெபம் பண்ணிருக்கோம்? 100 குடும்பம் கன்ஃபார்மாக ஜெபம் பண்ணும். சங்கிலி ப்ரேயர் சொல்லாமையே நடந்து கொண்டிருக்கும். நான் ஸ்டாப்பாக ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஏரியாவுக்கு பேர் ப்ரேயர் டவர். இல்லையா? ஜப கோபுரம் என்று இந்த பகுதியை சொல்லப்படும். ஜெபிக்கிற துணி கேட்காத நேரமே கிடையாது என்று சொல்லப்படும். இந்த கிருபைகள்லாம் கர்த்தர் குடும்ப ஜெபம் பண்றவங்களை வீட்டில் வைப்பார். அல்லேலூயா. முழங்கால் படிக்கணும். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேத்தம் விண்ணவர் சாயல் அடைவே. தேவசாயல் மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயல் மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். காத்திருந்து ஜெபிப்பதினா கழுகு போல காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி ஜீவயாத்திரை ஓடி முடித்து ஜீவகிரீடம் பெற்றிடுவே. ஜீவகிரீடம் பெற்றிடுவே. தேவசாயல் தேவசாயல் மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன்.